Hi friends, welcome to Raga Designs. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல shaded button hole stitch எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இந்த stitch போடுறதுக்கு நான் 3 lines draw பண்ணி வச்சிருக்கேன். இப்போ stitch எப்படி போடலாம்னு பார்க்கலாம். நான் வந்து first lineல இருந்து thread வெளியே எடுத்துக்கிறேன். first lineல கீழ இருந்து thread வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் second lineல ஒரு stitch போட்டு மறுபடியும் third lineல ஒரு stitch போடுங்க. அதை அப்படியே கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டிச் தான் நம்ம இங்கே போடுறோம். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ஃபெதர் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சு தான் இங்கே வந்து பேஸ் ஸ்டிச்சாக நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறது தான் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஆல்ரெடி த்ரெட் ஒர்க் வந்து நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுற வரையும் ரீஒர்க் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதனால் ஸ்டார்டிங்கே கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டிச்சு அதுக்கு மேலே எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஸ்டார்டிங் பழகணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கீழேருந்து ஃபஸ்ட்டு லைன்லேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கங்க. மேலே எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இது அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். நம்ம வந்து செகண்ட் ஸ்டிச்சாக இந்த ஸ்டிச்சில் அப்ளை பண்ணுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்படியே அடுத்தடுத்து நம்ம வந்து போட்டுட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு இடையில இந்த ஸ்டிச்சை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. செகண்ட் ஸ்டிச்சாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் ஓகே, எனக்கு லாக் ஸ்டிச் போடாமையே எனக்கு நல்லா இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வரும்னு நினைக்கிறவங்க லாக் ஸ்டிச் போட தேவையில்லை. நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமையே அந்த ஸ்டிச்சை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் அந்த ஷேடிங் வந்து கம்மியாக வேணுமா இல்லை அதிகமாக வேணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா செகண்ட் லைனுக்கு கீழேருந்து ஷேட் கொடுங்க. அதிகமாக வேணும் அப்படின்னா செகண்ட் லைனுக்கு மேலேருந்து ஷேட் கொடுங்க. நம்ம கிளாஸில் ஆல்ரெடி த்ரெட் ஒர்க் வந்து நிறையா பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒர்க்கு போஸ்ட் பண்ணுறவங்க உங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்கோடு சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போடுற வரையும் நான் ரீஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து அதனால் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் எல்லாருமே கரெக்டாக பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிசைன் செலெக்ஷனும் அந்த ஸ்டிச்சுக்கு இந்த டிசைன் சூட் ஆகுமா அப்படின்னு யோசித்து அந்த டிசைனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ யோசிக்கிறது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடும்போது நெக்ஸ்ட்டு லெவலுக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இந்த ஷேப் போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.